ஹாய் கைஸ் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 78. இன்றைக்கி மார்னிங் வேக்கப் ஆகவே ஒரு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. ஏன்னா கேப் கட் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்ததுனால வீடியோஸ் எடிட் பண்ண முடியாமல் நைட்டு ஃபுல்லாக அந்த புது கேப் கட்டை ஏற்றிட்டு இருந்தேன். அதனால் லேட் ஆகிடுச்சு. வேக்கப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒரே மீலாக எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் வெஜ்ஜிஸ், 150 கிராம் ரைஸு, 5 எக் ஒயிட் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு ரெக்கார்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு கூப்பிட்டான். சரி, அவங்க கூட போயிட்டு அந்த ரெக்கார்டு எடுக்கிற வேலையை பார்த்தா டப்புன்னு கடைக்கார அக்கா கூட்டம் அதிகமாக இருக்குப்பா, இந்த சார்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சைஸில் கட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அப்புறம் அவன் அதை வெட்டின்னு காட்டினான். ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு கூட்டின்னு போனான். 5 நிமிஷத்தில் வந்துடலான்டான்ட்டு கூட்டின்னு வந்து விட்றான் 6 மணிக்கு. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போனால் இந்த பையன் வேறு சாக்ஸ் போடும் போது ஏதாச்சும் ஒரு காமெடி சொல்லி சிரிப்பு காமிச்சுனுக்கிறான். இவங்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு கிளாஸ் போட வந்துட்டேன். இன்றைக்கி ஷோல்டர் தான் ட்ரெயின் பண்ணேன். ஷோல்டருக்கு ஃபஸ்ட்டு வேரியேஷனாக ஸ்மித் மிஷினில் ஷோல்டர் ப்ரெஸ் போட்டேன். 3 sets 8 to 12 reps வச்சு போட்டேன் ஹெவி வெயிட்ஸில். அது முடிச்சுன்னே சைட் ரைஸ் மிஷினில் சைட் ரைஸ் போட்டேன். 3 sets 8 to 12 reps. இதுவும் ஹெவி வெயிட்ஸ் தான் வச்சு போட்டேன். அது போட்டு முடிச்சோம். சீட்டட் ரிவர்ஸ் ஃப்ளைஸ் போட்டேன். 3 sets 8 to 12 reps. அதுக்கு அடுத்த வேரியேஷனாக சைட் ரைஸ் போட்டேன் மிஷினில். லாஸ்ட்டு வேரியேஷனாக ஸ்டட்ஸ் போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போய் டின்னர் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஆயில் போட்டுட்டு அன்றைக்கான டேவை முடிச்சுக்கிட்டேன். பி கன்சிஸ்டன்சி.